1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை ₹7.20 அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சந்தையில் 1 கிலோகிராம் கோதுமை மா இதுவரை காலமும் ₹90 விற்கப்பட்டு வந்ததுடன் தற்போது அதன் விலை ₹97.50 அதிகரித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மீது அதிக வரி விதிக்கப்பட்டமையும் விலை உயர்வுக்கான காரணமாகும். இந்த நிலையில் கோதுமை மாவினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் ஆராய்ந்து வருகின்றது. இந்த விலை அதிகரிப்பை அடுத்து பான் உட்பட அனைத்து பேக்கரி உற்பத்திகளின் விலைகளும் அதிகரிக்க நேரிடும். பானின் விலையை ₹2.50 ₹5 இடைப்பட்ட பெறுமதியில் அதிகரிக்க நேரிடும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். எவ்வாறாயினும் நுகர்வோர் வாரத்தை முன்னிட்டு எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஒரு ராத்தல் பானின் விலையை ₹4 குறைப்பதற்கு மேற்கொண்ட தீர்மானத்தில் மாற்றமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நுகர்வோர் அதிகார சபையினால் எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நுகர்வோர் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு ₹4 பானின் விலையை குறைத்து விற்பனை செய்ய தீர்மானம் எடுத்துள்ளோம். இந்த தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. நாட்டில் அரிசி உற்பத்தி அதிகரித்துள்ளமையால் விவசாயிகளுக்கான சந்தை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கோதுமையின் விலை குறைவடைந்ததை அடுத்து 1 கிலோகிராம் கோதுமைக்கான தீர்வை வரி சலுகையை ₹10 4 வரை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிவிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.